Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இயேசு பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் முக்கியமாக பேசுகிறார் என்பதை காண்பித்தேன் உங்களுக்கு. அவர்கள் இயேசு பிரசங்கிக்கிற கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பாவிகள்னால் வேசிகள் போன்றவர்கள் மற்றும் வரி வசூலிக்கிறவர்கள், இவரெல்லாம் அதாவது சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள், தேவனவர்களெல்லாம் வெறுக்கிறார், தள்ளி வச்சிட்டாருன்னு சொல்லி இவங்களும் தள்ளி வச்சிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய ஐடியா. அப்போ இவரெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள்லாம் இயேசுவை ரொம்ப ஆவலாக கேட்குறாங்க. அவருடைய பிரசங்கத்தை கிட்ட நெருங்கி அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்தார்கள். ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லுது கேம் நியர் டு ஹியர். அப்போ அதை பார்த்துட்டு இந்த பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுக்கிறார்கள். என்ன முறுமுறுக்கிறார்கள்? என்னன்னா, இந்த பாவிகளோடு உமக்கு என்ன வேலை? நாங்கள்லாம் பாவிகளை பக்கத்துலேயே சேர்க்க மாட்டோம், இப்படிப்பட்ட கூட்டத்திலெல்லாம் அனுமதிக்க மாட்டோம். தேவனோடு கூட எந்த உறவும் இல்லாதவர்கள் அவர்கள், தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டவர்கள். தே ஆர் லாஸ்ட், ஸ்பிரிச்சுவலி லாஸ்ட். ஆவிக்குரிய விதத்தில் அவர்கள் காணாமல் போனவர்கள், தேவனை விட்டு தூரமானவர்கள், துண்டிக்கப்பட்டவர்கள். அவர்களிடத்தில் உமக்கு என்ன நட்பு? அவரோட உட்காந்து சாப்பிட்றீரு, இதெல்லாம் பண்ணுறீரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி முறுமுறுக்கிறார்கள். இவர்கள் என்ன முறுமுறுக்கிறார்கள்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு முறுமுறுப்புக்கு பதில் அளிக்கும்படியாக இயேசு 3 உவமைகளை இங்கே கூறுகிறார். இந்த 3 உவமைகளுமே லாஸ்ட்னஸை பற்றியது, அதாவது காணாமல் போவது அப்படின்னா என்ன என்பதை குறித்து தான் 3 உவமைகளுமே. 3 உவமைகளுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சு. முதல் உவமையில் ஆடு காணாமல் போயிடுச்சு, 2வது உவமையில் காசு காணாமல் போயிடுச்சு, 3வது உவமையில் ஒரு மகன் அவன் காணாமல் போயிட்டான். தாப்பன் சொல்கிறான் இல்லையா, மகன் காணாமல் போனான், இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ அவனும் காணாமல் போனான். 3மே காணாமல் போனவைகளை குறித்த உவமைகள். இதில் இயேசு என்ன சொல்ல வர்றாரு? பரிசேயர் யார் காணாமல் போனவர்கள் என்பதை குறித்து சில காரியங்களை வகையறுத்து வச்சுருக்கிறாங்க, பேரடைம் மாதிரி வச்சுருக்காங்க. காணாமல் போனவர்கள்லாம் இவர்கள் தான் காணாமல் போனவர்கள்னு சொல்லி, வேசிகள், வரி வசூலிக்கிறவர்கள் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒரு வகையறுத்து வச்சு அதன்படி அவர்களெல்லாம் புறம்பே தள்ளி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கூட்டத்துக்கெல்லாம் வரக்கூடாது, தூரமாக நில் அப்படின்ற மாதிரி தகுதியற்றவர்கள் என்று ஆக்கிட்டாங்க அவங்கள. அங்கே இயேசு ஒரு புது விளக்கத்தை கொண்டு வர்றார். காணாமல் போனவர்கள் என்றால் யார், காணாமல் போவது என்றால் என்ன ஆவிக்குரியபடி என்பதற்கு ஒரு புதிய விளக்கத்தை இயேசு தர்றார். அதுதான் இந்த உவமைகளுடைய மொத்த கருத்தே. இதுவரை இல்லாத ஒரு புதிய விளக்கம், இவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விளக்கம். இன்னும் கேட்டால் இந்த கடைசி உவமை இருக்குது பாருங்கள், கெட்டகுமாரனுடைய உவமை. அந்த கெட்டகுமாரனுடைய உவமையில் இந்த கெட்டகுமாரன் பகுதி முடிஞ்சு மூத்த குமாரனுக்கு போகிறார் பாருங்கள். கடைசி சில வசனங்கள் 25லேருந்து 32 வரைக்கும். அந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இதுவரைக்கும் எவரும் சொல்லாத ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. காணாமல் போனவன்னா யார் காணாமல் போனவன்? இவன் ஒரு ஐடியா வச்சுருக்கான். பரிசேயனும் வேதபாரகர்களும் அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்காங்களாம். வேதத்தை போதிக்கிறவங்க, பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க வேதபாரகர்லாம். அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வேத விளக்கம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவர் ஒரு ஐடியா வைக்கிறார், முன்னால் சத்தியத்தை வைக்கிறாரு. இவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி இருதயம் நின்று போகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை அங்கே கொடுக்குறார். அதுதான் இந்த 3 உவமைகளினுடைய ஆழ்ந்த அர்த்தமே அதில் தான் இருக்குது. ஆகவே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. அதாவது 4 காரியங்களை இன்றைக்கு சுற்றி காண்பிக்க போகிறேன். இந்த காணாமல் போவது என்றால் என்ன என்பது பற்றி இவர் போதிக்கிற 4 காரியங்கள். 1, இந்த காணாமல் போவது என்றால் என்ன, ஆவிக்குரிய விதத்தில் தேவனிடத்திலிருந்து உறவு இல்லாமல் துண்டிக்கப்பட்டவர்கள்லாம் அது யார், அது என்ன அப்படிங்கிறது குறித்து அவர் கொடுக்கும் இந்த புதிய விளக்கம். அது முதல்ல பார்க்க போகிறோம். 2வது, நீங்களும் நானும் கூட ஒருவேளை அந்த விதத்தில் காணாமல் போனவர்களாக இருப்போமோ? அப்படி இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எதாவது அடையாளங்கள் இருக்குதா, அதை பார்ப்போம். 3வது, அப்படி பார்க்கும்போது ஒருவேளை நீங்களும் நானும் இந்த காணாமல் போனவர்கள்னு இவர் சொல்கிறார் இல்லையா, இயேசு இந்த புது விளக்கம் கொடுக்குறார் இல்லையா, அதன்படி நாம் காணாமல் போனவர்கள் என்று தெரிந்தால்
அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, அதை எப்படி சரி செய்வது என்பதை குறித்து பார்ப்போம். 4வது, இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையிலும் எப்படி பொருந்துகிறது என்பதை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 4 காரியங்கள். ஆகவே முதல்ல, காணாமல் போகிறதுனா என்ன? ஸ்பிரிச்சுவல் லாஸ்ட்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆவிக்குரிய விதத்தில் காணாமல் போனவர்கள்னால் யார், அது என்ன அப்படிங்கிறது குறித்து இவர் சொல்லுகிற விளக்கத்தை பார்ப்போம். இயேசு ஒரு பிரில்லியன்ட் ஸ்டோரி டெல்லர், ஒரு அற்புதமான கதையை சொல்லுகிறவர். என்ன அற்புதமான கதையை சொல்கிறாரு பாருங்க. இந்த கதையினுடைய கருத்து என்ன? எல்லாரும் யோசிக்கிறான். அந்த கதையை கேட்ட யாருமே இன்றைக்கி இந்த கதையை சொன்னீங்கனாலே உடனே எல்லாம் என்ன கெட்ட குமாரன் கதை அப்படி தான் சொல்லிட்டாங்க. இந்த கதை கெட்ட குமாரன் கதைன்னு இந்த ஒரு ஆளுடைய கதையை ஆக்கிட்டாங்க. இது ஒரு ஆளுடைய கதை இல்லையே, 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இயேசு கொடுக்கக்கூடிய அதிர்ச்சி வைத்தியமே என்னென்னா, அதிர்ச்சிகரமான ஒரு விளக்கமே என்னென்னா, கெட்டு போகிறதுனா என்னங்கிறத பற்றி. கெட்ட குமாரன் இல்லைப்பா, 2 பேருமே கெட்ட குமாரன்கள் தான், 2 பேருமே கெட்டு போனவனுக்கு தான், 2 பேருமே காணாமல் போனவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தருகிறார். இதுதான் நான் சொல்லுகிறேன் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா பரிசேயர் வேதபாரர்லாம் தாங்க கெட்டு போகல, இவங்க தான் கெட்டு போயிருக்கான்னு சுட்டி காட்டிட்டு இருக்கான். இவர் சொல்கிறாரு, இல்லை 2 பேருமே கெட்டு போனவர்கள், அதுக்கு தான் அந்த கதையை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், இந்த இளைய குமாரனை பாருங்கள். அவன் தகப்பன் மேலே எந்த அன்பும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் கேட்டால் தகப்பனை விட்டு தூரமாக போனால் தான் நம்ம ஆட்டம் ஆட முடியும்னு அவன் யோசிக்கிறான். ஆகவே தான் தகப்பனுடைய பணத்தை கேட்டு வாங்கிக்கிட்டு, தன்னுடைய ஆஸ்தியை பங்கு கேட்டு வாங்கிக்கிட்டு போகிறான். அப்போ அவன் தகப்பனுடைய ஆஸ்தியில் கவனமாக இருக்கிறான், அதை விரும்புகிறான். தகப்பனை விரும்பவில்லை, தகப்பனை வெறுக்கிறான். இன்னும் கேட்டால் தூரமாக போயிடணும்னு பார்க்குறான். ஆகவே தான் ஆஸ்தியை கேட்டு வாங்கி கொண்டு தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே கேட்டு வாங்கிட்டு தூரமாக போய் ஆட்டம் ஆடுறான். ஆடி எல்லாத்தையும் அழிக்கிறான் இல்லையா? மூத்த சகோதரனை பாருங்கள், அவன் வித்தியாசமானவனா. இந்த சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக இந்த கதையை கேட்குறவங்க, ஆமாங்க அவன் நல்லவன், அவன் ரொம்ப யோகியனாக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. அவனுங்க பெரிய வித்தியாசமாக இருக்காகும். அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவன் கெட்ட குமாரன், இந்த இளையவன், இவன் தான் மூத்த குமாரன், நல்ல குமாரன் கிடையாது. கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவன் எப்படி, இவன் ஆஸ்தியில் கவனமாக இருக்கிறான். யார்? இளையவன் ஆஸ்தியில் கவனமாக இருக்கான், தகப்பன் மேலே எந்த அன்பும் கிடையாது. மூத்தவன் எப்படி, இவனும் தகப்பன் மேலே எந்த ஒரு பிரியமோ, தகப்பன் மேலே எந்த ஒரு பாசமும் இருக்க மாதிரி தெரியல. பிரியமும் கிடையாது, பாசமும் கிடையாது. ஆஸ்தி தனக்கு வர வேண்டியதில் யாரும் கை வச்சிடக்கூடாது. இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் நம்மளதில் யாரும் கை வச்சிடக்கூடாதுன்றதில் தான் கவனமாக இருக்கிறான். 2 பேருமே ஒரே நிலையில் தான் இருக்கார். 2 பேருமே காணாமல் போனவர்கள் தான். 2 பேருமே பிதாவினிடத்திலிருந்து உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவருடைய இருதயம் பிதாவினோடு இணைக்கப்படவில்லை. இருதயம் பிதாவுக்கு தூரமாக இருக்கிறது, தகப்பனை விட்டு தூரமாக போய்விட்டது. ஆவிக்குரியபடி இப்படி 2 பேரும் செத்தவர்களாக தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். பரிசேயருக்கும் வேதபாரருக்கும் சொல்கிறாருப்பா, பாவிகள் வந்திருக்காங்க, வேசிகளும் வரி வசூலிற்கு வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவங்கெல்லாம் கெட்டு போனவங்க, அவங்கெல்லாம் கடவுளை விட்டு தூரமாக போனவங்கன்னு. நான் உனக்கு சொல்கிறேன், நீயும் கடவுளை விட்டு தூரமாக போனவன் தான். அவனுக்கு எப்படி கடவுள் மேலே எந்த பாசமும் பற்றோ இல்லாமல் போச்சோ, அதே போல் உனக்கும் இல்லை, நான் காமிக்கிறேன்றார். அதுதான் இங்கே அதிர்ச்சி வைத்தியம். அங்கே தான் இங்கே ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை கத்தறிங்க சொல்கிறாரு. ஆகவே இந்த தகப்பன் 2 பேரையும் போய் கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஒருத்தன் இளையவன் தூரத்தில் வர்றதை பார்த்துட்டு ஓடுறார், ஓடி போய் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து கூப்பிட்றாரு. அவன் ஒரு வேளை ஏற்றுக்கொள்வாரோன்னு தயங்கி வந்திருப்பான் போல இருக்கு. இவர் போய் கூப்பிட்ட வேகத்தில் அவனுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்கும், அதே நம்மளை உண்மையாகவே அன்பு விடுறாரு, நம்மளை விரும்புகிறார், கூப்பிட்றாரு, தாராளமாக போகலான்னு சொல்லி அவன் வந்துட்டான். இவன் வரமாட்டேன்னு வெளியே நிற்கிறான். இவனை போய் கூப்பிட வேண்டியதாக போச்சு பாருங்கள். ஒருத்தன் இவருக்கு கீழ்ப்படியாமல் ஓடினவன் போனவன், அவனை அன்பு காட்டி கூப்பிட்றாரு. ஒருத்தன் கீழ்ப்படுகிறவன், இவனையும் போய் கூப்பிட வேண்டியதாக போச்சு. ஏன்னா இப்போ இவன் வெளியே நிற்கிறான், உள்ளே வரமாட்டேங்கிறான். இவனை போய் கூப்பிட வேண்டியதாக போச்சு. இவனை வெளியே போய் பட்சமாய் கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுறாருன்றத கவனிங்க. 15ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, இந்த மூத்த குமாரன்
உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இந்த வருந்தி அழைத்தான்றது ரொம்ப முக்கியம். வருந்தி அழைக்கும்போது எப்படி அழைக்கிறாரு? மகனே. மகனேன்ற வார்த்தை டெக்னான் என்று கிரேக்க மொழியில் உள்ள ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. வார்த்தையின் அர்த்தம் வந்து மை சைல்டு, என் பிள்ளையே அப்படின்னு. அதாவது ரொம்ப உருக்கமாக பேசுகிறார். ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி என் பிள்ளையே அப்படின்னு சொல்லி பாசமாக பேசுகிறார் பாருங்க. மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று கூப்பிடுறார். என்ன சொல்ல வர்றாரு? மகனே, என் பிள்ளையே அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் என்ன? அப்பா, நீ எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிற, எனக்கு கடினமாக உழைக்கிற, எல்லாம் நல்லா பண்ணுற, அதை நான் பாராட்டாமல் இல்லை அப்படின்னு அருமையாக இனிமையாக ரொம்ப மென்மையாக எடுத்து அவனுக்கு சொல்கிறாரு. கோவப்படாத, உள்ளவா, உன் தம்பி வந்திருக்கிறான், இவன் வந்து கெட்டு போனவன், செத்தே தொலைஞ்சான்னு நினச்சேன், வந்திருக்கான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வந்து இந்த சந்தோஷத்தில் பங்கு பெறு அப்படின்னு கூப்பிடுறாரு. அதாவது அதான் சொல்ல வரேனே, என்னன்னா யார் கெட்டு போனாங்கன்றதுக்கு இந்த பரிசெயரும் வேத பாரரும் அவன் என்ன சொல்கிறான், அதாவது அவனுக்கு அந்த முன்னால் ரோட உட்காந்துருக்கான் பார், இந்த வேசிகளும் வரி வசூலிக்கிறவனும் நாங்கள்லாம் ஒதுக்கி வச்சுருக்கோம், அவன் தான் கெட்டு போனவன் இவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். இயேசு சொல்கிறார், இல்லை நீ உட்காந்துரு பின்னால் இன்னும் வேடிக்கை பார்க்குறல்ல, நீயும் கெட்டு போனவன் தான், இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு நீ பெரிய யோகியன் மாதிரி பேசிட்டு நீயும் கெட்டு போனவன் தான் அப்படின்றத சொல்கிறாரு. கெட்ட குமாரனும் கெட்டவன் தான், நல்ல குமாரனும் கெட்டவனும் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். ரெண்டு பேருமே தகப்பனிடத்திலிருந்து, தகப்பனுடைய உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்கள். கெட்ட குமாரன் வெளிப்படையாக வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான், இவன் வந்து உறவில் இருக்கிற மாதிரி இருக்கிறான், தோற்றமெல்லாம் உறவில் இருக்க மாதிரி இருக்கான், ஆனால் உள்ளம் தகப்பன் பேரில் கிடையவே கிடையாது. ரெண்டு பேருமே தகப்பனை நேசிக்கலை, ஆஸ்தியை தான் நேசிக்கிறார்கள். ஒருத்தன் வந்து எந்த விதத்தில் காணாமல் போயிட்டான், அந்த இளையவன், அவன் வந்து சொத்தை வாங்கி எடுத்துக்கிட்டு போய் வீட்டை விட்டு போய் அவன் காணாமல் போயிட்டான். இந்த மூத்தவன் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே காணாமல் போயிட்டான். எப்படி சொல்கிறாரு பாருங்கள். இந்த பரிசேயர் வேத பாரருக்கு எப்படி இருந்திருக்கும்னு நான் யோசித்து பார்க்குறேன். அந்த மீட்டிங்கில் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், வேடிக்கை பார்த்துருக்கலாம். அப்போ இந்த இளையவன் வந்து தகப்பனுடைய ஆஸ்தியை எடுத்துகிட்டு போய் தகப்பனுடைய கற்பனைகளை எல்லாம் மீறி இப்படி காணாமல் போனான். இந்த மூத்தவன் தகப்பனுடைய ஆஸ்தியை எடுத்துகிட்டு போகல, ஆனால் ஆஸ்தியின் பேரில் தான் அவன் கண் இருக்குது, ஆஸ்திக்காக தான் அவன் இருக்கிறான். தகப்பனோட எல்லா கற்பனையும் கை கொள்ளுகிறதே ஆஸ்திக்காக தான், வேற ஒன்றுக்காகவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏசு என்ன சொல்ல வர்றாரு? ரெண்டு பேருமே தகப்பனிடத்திலிருந்து உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்கள், தகப்பன்கிட்ட உறவே கிடையாது ரெண்டு பேருக்கும் அப்படின்றார். ரெண்டு பேருக்கும் எந்த பற்றோ பாசமோ இல்லைன்றார். இதில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க காரியம் என்னன்னா, இந்த கதை முடிகிற விதம் எப்படி முடியுது சொல்கிறார். கடைசியில் 32ஆம் வசனத்தில், உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். இதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மூத்த குமாரன் என்னங்க ஆனா, வெளியே போய் கூப்பிட்டுட்டு இருந்தார், என்ன ஆனா ஒன்றும் சொல்லலையே, என்னன்னு சொல்லல, வெளியே தான் நிற்கிறான். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வெளியே தான் நிற்கிறான். சிலர் சொல்லலாம், எப்படியா ஒரு வேளை அப்புறம் வந்திருந்தாலும் வந்திருப்பான் இல்லையா அப்படின்லாம். இது உண்மை கதை இல்லைங்க. அதாவது எங்கேயோ ஒரு நடந்த கதையாக இருந்தால் சொல்லலாம், ஆமாம் பேசினாங்க, அதுக்கப்புறம் எழுதலை, ஒரு வேளை உள்ளே வந்திருக்கலாம் அதுக்கப்புறம்னு. இது உண்மை கதை இல்லையே. இவர் வந்து ஒரு சத்தியத்தை விளக்குறதுக்காக ஒரு ஓமையாக சொல்கிறாரு. இவர் ஏற்படுத்தின கதை, இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் இல்லை. ஆகவே கதை முடியும் போது எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. ஆகவே கெட்ட குமாரன் உள்ளே வந்துட்டான், வீட்டுக்குள்ளே மகனாயிட்டான். திரும்ப இந்த மூத்த குமாரன் வீட்டுக்குள்ளே இருந்தவன் இப்போ வெளியே நிற்கிறான், அவன் உள்ளே வரவே இல்லை. அதாவது கெட்ட குமாரன் இப்போ ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டான், மூத்த குமாரன் காணாமல் போனவனாக இருக்கிறான். இதைத்தான் சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? இந்த வேசிகளும் வரி வசூலிக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களுக்கு முன்னே போவாங்கன்னாரு. அதை தான் சொல்ல வர்றாரு. அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, நீ வெளியே நிற்கிற, நீ வர்றதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஆவிக்குரியபடி காணாமல் போகிறதுனா ரெண்டு விதத்தில் காணாமல் போகலாம். ஒன்று
ரொம்ப கெட்டவனாக இருந்து காணாமல் போனவனாக இருக்கலாம். இன்னொன்று இங்கே தான் அதிர்ச்சி, நல்லவனாக இருந்து காணாமல் போனவனாகவும் இருக்கலாம். அப்படிங்க இந்த மாதிரி சத்தியம் அவங்க கேட்டதே கிடையாது, இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதே கிடையாது. நல்லவனாக இருந்தும் காணாமல் போனவனாக இருக்கலாம். இப்போ கேட்குறவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பிரசங்க கேட்குறவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நல்லவனாக இருந்து காணாமல் போக முடியும்? ஏன்னா நல்லவர்களுடைய பிரச்சனை என்னன்னா பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இயேசுவை நம்முடைய இரட்சகராக ஆண்டவராக நாம் பார்க்கலாம். அவர் தான் என்னை ரட்சிக்கிறார், அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தான் என்னை ரட்சிக்க வேணும், இல்லைன்னா எனக்கு ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு பார்க்குறது தான் சரி. இல்லை சிலர் மற்றதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இவனை மாதிரி தன்னுடைய கிரியின் மேலே, தன்னுடைய நற்கிரிகள் மேலே தான் எவ்வளோ யோகியன்றது பேரில் அவன் ஆண்டவரை ரட்சகர்னு பார்க்கல. அவன் தனக்கு ரட்சகர் தேவைங்கிறதே அவனுக்கு கிடையாது. அவன் தான் ரொம்ப யோகியா, நான் ஒரு நாள் மீறினதில்லைன்றானே. பாவிக்கு தானே ரட்சகர் தேவை, இவன் பாவியே இல்லையே. அதனால் இவனுக்கு அந்த கான்செப்டே கிடையாது. பாருங்கள், அவனுக்கு அந்த கான்செப்டே கிடையாது. அப்போ ஆண்டவரே அவன் வாழ்க்கையில் கிடையாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையின் அர்த்தமும் சிக்னிஃபிகன்ஸும், வாழ்க்கையினுடைய அர்த்தமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ யோகியம், அவங்க எவ்வளோ பெரியவங்க, அதுலேருந்து தான் வாழ்க்கையினுடைய இதே வருது அவங்களுக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் தான் எல்லாம். அவருடைய கிருபை, அவருடைய இதனால் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு அப்படி பார்க்குறான். சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர்ன்ற ஒரு படம், சினிமா படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஆங்கிலேய ஸ்போர்ட்ஸ்மேனை பற்றி ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் கேரக்டரை பற்றி எடுத்திருக்காங்க. எரிக் லிட்டில்னு ஒருத்தவன் அந்த ஓய்வு நாள் இன்றைக்கு ஓட மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறான். அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம் அது. அதில் இன்னொரு கேரக்டர் ஹெரால்ட் ஏப்ரஹாம்ஸ்னு ஒருத்தன், இவனோட ஓடுறவன் இன்னொருத்தன், அவனும் நல்லா ஓடுறவன். ஒலிம்பிக்கில் 2 பேரும் பங்கெடுக்கிறாங்க. அவன் எதுக்கு தான் வின் பண்ணுவது ரொம்ப முக்கியம், வின் பண்ணுறது அவனுக்கு எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ பெரிய ப்ரெஷரை தனக்கு உண்டாக்குது, வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏன் வின் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறான்றதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்குறான் பாருங்க. அங்கே அந்த படத்தில் என்ன சொல்கிறான், அந்த துப்பாக்கியை சுடும்போது, அதாவது ஓடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அந்த துப்பாக்கியை சுடுறாங்க இல்லையா, சுடும்போது when that gun goes off, I have 10 lonely seconds to justify my whole existence. என்ன சொல்கிறான், அந்த துப்பாக்கியை சுட்ட உடனே எனக்கு வெறும் 10 நொடிகள் தான் இருக்கிறது என்னுடைய வாழ்வை நியாயப்படுத்துவதற்கு, நான் எதுக்கு இருக்கிறேன்றதுக்கு மீனிங்காக அதுலேருந்து தான் வருதுன்றான். அந்த 10 செகண்ட் நான் ஓட போகிறேன் பாருங்க, அந்த 10 செகண்டில் தான் எனக்கு மீனிங்காக இருக்குன்றான். என்ன கேவலம் பாருங்கள், வாழ்க்கையே இந்த 10 செகண்டில் தான் இருக்குன்றான். இதில் நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறான்றதுல தான் எனக்கு ஒர்த் இருக்கா, நான் லாயக்கொள்ளவனா அப்படிங்கிறதுக்கு இந்த 10 செகண்ட் தான் அதை நிர்ணயிக்க போகுதுன்றான். ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிலைமை அவனுக்கு. அர்த்தம் என்ன, எல்லாருக்குமே அப்படி சில காரியங்களை நம்ம வச்சுருக்குறோம் பாருங்கள். சிலர் நான் ரொம்ப நல்ல தாய், நல்ல தகப்பேன், நல்ல பிள்ளை, நான் ரொம்ப கடினமாக, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் தெரியுமா, எப்படி முன்னுக்கு வந்தேன் தெரியுமா, எப்படி வெற்றி பெறேன் தெரியுமா, என்னுடைய கஷ்டம் தெரியுமா, என்னுடைய உழைப்பு தெரியுமா, அப்படி தான் பேசுவாங்க பாருங்கள். அப்போ அவர்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் எங்கே பார்க்குறாங்க, அவருடைய வாழ்க்கையில் எது பெருசாக தெரியுது, அவருடைய உழைப்பு, அவருடைய உண்மை, அவருடைய யோக்கியம், அவருடைய இது, அதுதான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. கடவுள் பெருசாக தெரியல, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அருள் அப்படி பேச மாட்டாங்க. தங்களுடைய யோகியதை, தங்களுடைய அறிவு, தங்களுடைய ஆற்றல், தங்களுடைய திறமை, தங்களுடைய அர்ப்பணிப்பு, தங்களுடைய பொறுமை, சகிப்பு, இதெல்லாம் பேசுவாங்க. அப்போ தங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே அதில் தான் இருக்குதுன்ற மாதிரி பேசுவாங்க. நல்லா கவனிக்கணும், அவருடைய வாழ்க்கைக்கு அதுதான் அர்த்தத்தையே கொடுக்குது, அதுதான் பெருசாக இருக்குது அவனுடைய வாழ்க்கையில். இந்த ஹெரால்ட் ஏப்ரஹாம்ஸ்ன்றவனுக்கு அவனுடைய வாழ்க்கையின் அர்த்தமே எங்கேருந்து வருது, அந்த 10 செகண்ட் அவன் ஓடுறான் பாருங்கள், அந்த 100 மீட்டர் ரேஸில் ஓடுறான், 10 செகண்டுக்குள்ளே கதை முடிஞ்சிடும். அந்த 10 செகண்டில் அவன் சக்ஸஸ் ஆகிறானா இல்லையான்றது தான் வாழ்க்கை இருக்குது. அது மாதிரி தான் இந்த மூத்த குமாரன், அவன் அவனுடைய வாழ்க்கைக்கே எது அர்த்தத்தை கொடுக்குது, அவனுடைய யோகியதை, அவ்வளோதான்.
பிதாவுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய தயவு, அதை பற்றிலாம் அவனுக்கு இதே கிடையாது. தன்னுடைய யோகியதை அதை தான் பெருசாக நினைக்கிறான், அதைத்தான் பெருசாக வைக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில். ஆகவே அவனே தான் ஆண்டவர், அவனே தான் ரட்சகர். அவனுக்கு ரட்சகர் தேவையில்லை, இவனே ரட்சிச்சுக்குவான். ஏன்னா இவன் தான் யோகியனாச்சே, இவனே தன்னை ரட்சித்து கொள்ளுவான். சரி, நீங்களே உங்களுடைய ரட்சகராக இருந்து கொள்றதுக்கு, ஆண்டவராக இருந்து கொள்றதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, ரொம்ப கெட்டவனாக இருந்து போய் நானே டிசைட் பண்ணிக்கிறேன் எது நல்லது எது கெட்டது, யாரும் சொல்லக்கூடாது, பைபிள்லேருந்துலாம் வாசிக்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், தெரிஞ்சு கொள்ள மாட்டேன், நீ யார் எனக்கு சொல்கிறது, நான் போய் எனக்கு மனம் போன போக்கில் வாழ்வேன், எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்குவேன், எனக்கு எவனும் சொல்ல வேண்டியதில்லை, நானே ஆண்டவன், என் வாழ்க்கைக்கு நானே பார்த்துக்கிறேன்னு போகிறான். அப்படி இருக்கலாம், நீங்களே ரட்சகர் ஆண்டவர் மாய்க்கலாம் கெட்ட வழியில் போய். இன்னொன்று, நீங்களே ஆண்டவர் ரட்சகர் மாற்றுக்கிறது இன்னொரு வழி, நல்லவனாக இருக்கிறது. அது எப்படின்னா, நான் கடினமாக உழைக்கிறேனாக்கும், நான் ரொம்ப கீழ்ப்படுகிறேனாக்கும், நான் ஒழுங்காக சர்ச்சைக்கு வரேனாக்கும், நான் 10 கற்பனை கரெக்டாக கையை பிடிச்சேனாக்கும், நான் ஒரு நாளும் மீறினது கிடையாது, நான் ஜெபிக்கிறேனாக்கும், நான் உபவாசம் இருக்கிறேனாக்கும், நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறேனாக்கும், நான் இயேசுவை போல மாறுறதுக்கு ரொம்ப கடினமான முயற்சி எடுக்கிறேனாக்கும். ஆகவே கர்த்தாவே, நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கணும், நீர் எனக்கு நல்ல வாழ்க்கையை தரணும், மரிக்கும்போது நீர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஏன்? நான் அவ்வளோ நல்லவன், அவ்வளவு யோகியன், நான் அவ்வளோ கரெக்டாக இருக்கிறேன், ஒரு நாளுமே இருந்தது இல்லையே, நான் கடினமாக உழைக்கிறேனே. அதான் அந்த மூத்த குமாரன். இப்போ உங்களுடைய ஆண்டவர் ரட்சகருமா நீங்கள் இருக்கிறதுக்கு 2 வழி. ஒன்று, கெட்டு போய் நானே பார்த்துக்கிறேன், எனக்கு யாரும் சொல்லக்கூடாதுன்னு அப்படி போகிறது ஒரு வழி. இன்னொன்று, நல்லவனாகி நான் ரொம்ப பெரிய யோகியனாக, எனக்கு ஒன்றும் ஆண்டவரும் தேவையில்லை, ரட்சகரும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றது வழி. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கதையை இயேசு எப்படி முடிக்கிறாருன்றதை கவனிங்க. எப்படி முடிக்கிறாருன்னா, இந்த கெட்டவன் கெட்டு போய் கந்தகோலமாக வந்தவன் அவன் உள்ளே வந்துட்டான், மகனாக வந்துட்டான், அவனுக்கு வஸ்திரம், மோதிரம், பாதரட்சையெல்லாம் அணித்து பெரிய விருந்து நடக்குது, அவன் உள்ளே வந்துட்டான், கொண்டாட்டமே நடக்குது. இந்த நல்லவன் வீட்டுக்குள்ளே இருந்தவன் இப்போ வெளியே நிற்கிறான், அவன் வரமாட்டேங்கிறான். இப்படி தான் கதை முடியுது. இப்படி கதை முடிகிறதுனால இயேசு இந்த கெட்டவன் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லலை. அவன் போய் அப்படி அக்கிரமமாக வாழ்ந்தது, வேஷ்டிகள் பின்னால் ஓடினது, இதெல்லாம் கரெக்டு, அதனால தான் அவன் வந்துட்டான் உள்ள அப்படின்னு சொல்கிறாரு. கிடையாது. அப்படி தான் வாழணுமாக்கும், அதுதான் நல்லது, அப்போ தான் கிருபை வேலை கிடையாது. அப்படி சொல்லலை. என்ன சொல்ல வர்றாரு, இந்த இளைய குமாரன் அட்லீஸ்ட் அவனை பார்க்கும்போது அவன் கெட்டு போயிட்டான்றது அவனுக்கும் விளங்குது, எல்லாருக்கும் விளங்குது. அவன் கெட்டு போயிட்டான்றது அப்பட்டமாய் தெரிகிறது. அவனுக்கே தெரிஞ்சிட்டதுனால தான் அவனே மனம் தெரிஞ்சு வந்துட்டான். ஆனால் இந்த மூத்த குமாரனுடைய பிரச்சனை என்னென்னா, அவன் கெட்டு போயிட்டான்றது உலகத்துக்கும் தெரிய மாட்டேங்குது, இவனுக்கும் விளங்க மாட்டேங்குது. ஏன்னா இவனுடைய யோகியதை எல்லாத்தையும் கெடுத்துருது. இவனுடைய உள்ளத்தில் இவனுடைய தகப்பனோடு எந்த பற்றும் பாசமும் கிடையாது, தகப்பனோடு உள்ள இணைக்கப்படலை, தகப்பனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறான், அந்த நிலையில் உள்ளம் இருக்குது, வெறும் ஆஸ்திக்காக தான் இருக்கிறான். அப்படிங்கிறத வெளியே யாருமே பார்க்க முடியலையே, இவனுக்கும் அதை காண முடியல. இவன் நினச்சிட்டு இருக்கான், நான் கடினமாக உழைக்கிறேன், இங்கே தானே இருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன்னு, நான் எல்லா கட்டணையும் கீழ்ப்படுகிறேன்னு அப்படிங்கிறான். ஆகவே இந்த மூத்த குமாரனை மாதிரி இருக்கிறது, அந்த ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்றார். இந்த இளைய குமாரன் கெட்டுப்போனோன்னா இருக்கிறாங்கிறத எல்லாருக்கும் அப்பட்டமாக வெளிச்சமாக தெரியுது. மூத்த குமாரன் கெட்டு போயிருக்கிறான்றது தெரிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. சரி,